நாளும் விசேஷமும். தூய்மையின் அடையாளமாக விளங்கும் தெய்வம். பக்தர்களின் தொற்று நோயை போக்கும் தெய்வம். உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சியை வழங்கும் தெய்வம். அவள் அம்மனின் அதிசய அவதாரம், பராசக்தியின் மற்றொரு ரூபம். தூய்மையின் சின்னமான துடைப்பத்தை தன் கையில் ஏந்தியிருப்பவள். இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தமானவள் சீத்தளம் என்பதின் பொருள் கொண்ட சீத்தலா தேவி. மனித வாழ்க்கையில் எதிர்பாராமல் வரும் சில துன்பங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று நோய். உடலில் ஏற்படும் காய்ச்சல், தொற்று நோய்கள், உடலை வாட்டும் அம்மை போன்ற வியாதிகள் ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையே கவலையில் ஆழ்த்திவிடும். அப்படிப்பட்ட சமயத்தில் எங்களை காப்பாற்றும் ஒரு தெய்வ சக்தி இருக்கிறதா என்று மனிதர்கள் நினைத்த காலத்திலேயே ஒரு தாயாக வந்து காக்கும் தெய்வமாக அருள் பாலித்தவள் சீத்தலா தேவி. உடலில் வெப்பத்தை குறைத்து மனிதர்களுக்கு குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தருபவள் என்று புராணங்களில் போற்றப்படும் இந்த தெய்வத்தை சிறப்பாக வழிபடும் புனித நாள்தான் சீத்தலா சப்தமி. துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கல்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. சீத்தலா என்றால் என்ன? சீத்தலா என்ற சொல்லுக்கு குளிர்ச்சி தருபவள் என்று அர்த்தம் உள்ளது. முன்னோர் காலங்களில் மருத்துவ வசதிகள் அதிகமாக இல்லாத காலத்தில் மனிதர்களுக்கு அம்மை, காய்ச்சல், தொற்று நோய்கள் போன்றவை வந்தால் அதை நீக்க வேண்டி சீத்தலா தேவியை மக்கள் பக்தியுடன் வழிபட்டு வந்தனர். அந்த நம்பிக்கைதான் இன்றும் தொடர்கிறது. निशुंभ शुंभ दंभ धारणे सुदारुणारुणा, अखंड गंड दंड मुंड मंडले विमंडिता, प्रचंड चंड रश्मि रश्मि राशि शोभिता शिवा. சீத்தலா சப்தமியின் முக்கியத்துவம். சீத்தலா தேவியை வழிபட்டால் நோய் நொடிகள் அகலும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் இந்த நாள் உடல் நலனை வேண்டி செய்யப்படும் ஒரு முக்கிய ஆன்மீக வழிபாடாக கருதப்படுகிறது. பொதுவாக சீத்தலா தேவி வழிபாடு வட இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் சீத்தலா தேவி வழிபாடு பெரும்பாலும் மாரியம்மன் வழிபாட்டுடன் தொடர்புடையதாக உள்ளது. அதனால்தான் பல அம்மன் கோவில்களில் இந்த நாளில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள் போன்றவை நடைபெறுகின்றன. சீத்தலா சப்தமியின் விசேஷ மரபு. சீத்தலா சப்தமி நாளில் ஒரு மிகவும் தனித்துவமான மரபு உள்ளது. அது என்னவென்றால், இந்நாளில் புதியதாக உணவு சமைக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக முந்தைய நாள் சமைத்த குளிர்ந்த உணவுகளையே அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து பின்னர் அதை பிரசாதமாக எடுத்துக் கொள்வார்கள். இதற்கான காரணம், சீத்தலா என்பது குளிர்ச்சியை குறிக்கும் தெய்வம் என்பதால் தயிர் சாதம், கூழ் போன்ற குளிர்ந்த உணவுகள் வைத்து வழிபடுவது ஒரு புனித மரபாக உருவாகியுள்ளது. சந்தன மாரியம்மா, சந்திர காளியம்மா, சங்கரி தாயே, சுந்தரி தாயே, எழுந்து வாடியம்மா, பத்திர காளியம்மா, பட்டண காரியம்மா, பழுத்த கண்ணாளே பறந்து வாடியம்மா, அகிலம் காத்திருக்குது அகிலாண்டத்தாயாரே, அருளை வாரி தந்திடுவா.
சீதலா தேவியின் வரலாறு. ஒரு சமயம் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க எண்ணிய அசுரர்கள் தங்கள் குரு சுக்ராச்சாரியார் உதவியுடன் தீய சக்திகளை ஏவி விட்டனர். இதனால் அம்மை, கட்டிகள் உள்ளிட்ட வெப்ப நோயால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்து தங்களை நோயிலிருந்து காக்கும்படி வேண்டினர். தேவர்களின் துயர் துடைக்க சிவனின் ஜடையிலிருந்த சந்திரனிடமிருந்தும் கங்கையிடமிருந்தும் பேரொளி தோன்றியது. பார்வதியின் அம்சமாக மாறிய அந்த ஒளி சீதலாம்பிகை என்று பெயர் பெற்று அம்பாளாக வடிவெடுத்தது. இந்த தேவியை வழிபடுவதற்கென சில மந்திரங்களை தேவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சிவன். சீதலாஷ்டகம் எனப்பட்ட இந்த சோஸ்திரத்தை கூறி அம்பாளை வழிபட்டால் வெப்ப நோய் தீரும் என அருள் பாலித்தார். அம்பாளின் சிரசு முரத்தினாலும் கையில் குடம் மற்றும் துடைப்பத்துடனும் கழுதை வாகனத்தில் காட்சி தருகிறார். லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளின் 1000 பெயர்களை சொல்லி வணங்கும் போது சீதலாயை நமக என்று வருகிறது. சீதலா சப்தமி எப்போது, அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டு சீதலா சப்தமி மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. இந்நாளில் காலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி ஒரு இலையில் தயிர் சாதம், ஒரு மாம்பழம், ஒரு வெள்ளரிக்காய் வைத்து நெய்வேத்தியம் செய்து தெய்வ சன்னதியில் வைத்துவிட்டு சீதலாஷ்டகம் படித்து ஏழைகளுக்கு தானம் செய்துவிட வேண்டும். உடலில் ஏற்படும் கட்டிகள், அம்மை முதலான பிணிகள், நீண்ட நாட்களாக இருக்கும் வியாதிகள் நீங்கும். மேலும் குடும்பத்திலும் இம்மாதிரி வியாதிகள் ஏற்படாது என்கிறது கந்த புராணம். சிவதூதி ஸ்வரூபேண ஹதரைத்யமாவதே ஓரரூபே மகாராவே பைரவி நமோஸ்துதே. எனவே நேயர்களே, உலக மக்களுக்கு ஆரோக்கியமும் அமைதியும் நிலைக்க, நோய் நொடிகள் நீங்கி உடலும் மனமும் குளிர்ச்சியடைய சீதலா தேவியை வழிபடுவோம். அனைவருக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டும். சீதலா தேவி திருவடிகள் சரணம். நாளும் விசேஷமும்.